இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விதிவரை இந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 3. விஸ்வநாதனிடம் பேசிக்கொண்டிருந்த ருத்ரன் அங்கே கேட்ட பெண் அவளின் குரலில் மயங்கி நின்றான். அக்கா உள்ளதான் கண்ணு இருக்கா, போய் பாரு. சரிங்கப்பா. அப்புறம் தம்பி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என கேட்க அந்த பக்கம் குரல் இல்லை. ஹலோ தம்பி, இருக்கீங்களா? அந்த காந்த குரலில் ஈர்க்கப்பட்டவனோ மீண்டும் மீண்டும் அந்த குரலை கேட்க வேண்டும் என்று ஆசை தோன்ற, இருக்கேன் மாமா. இப்போது யார் மாமா பேசினாங்க? எல்லாம் நம்ம வீட்டு பொண்ணு தான் தம்பி. அடுத்த வாரம் நம்ம ஊரில் திருவிழா வருது, நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும். மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அம்மா அப்பா தம்பியெல்லாம் வருவாங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆவலாக இருக்காங்க. எங்களுக்காக வந்துட்டு போகக்கூடாதா என்று தன்மையாக கூறியவரின் சொல்லை மறுக்க முடியாமல், சரிங்க மாமா, கண்டிப்பாக வாரேன் என்றான். ரொம்ப சந்தோஷம் தம்பி. கைலாஷ் தம்பிகிட்ட ஃபோனை கொடுக்குறீங்களா? ஹலோ மாமா, சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் மாமா. சரிங்க தம்பி, அப்பா விஷயத்த சொல்லியிருப்பாரு. அடுத்த வாரம் நம்ம ஊர் திருவிழா வருது, குடும்பத்தோடு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தம்பி. கண்டிப்பாக நாங்கள் குடும்பத்தோடு வருவோம் மாமா, நீங்கள் கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்கள் இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. மாமா, நீங்கள் வாங்க போங்கலாம் சொல்லி கூப்பிடாதீங்க. சின்ன வயசில் கூப்பிட்ற மாதிரியே கூப்பிடுங்க மாமா. அது எப்படி தம்பி? நீங்கள் இப்போது வளர்ந்துட்டீங்களே, அதுக்கான மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். வளர்ந்தாலும் நாங்களும் உங்கள் பிள்ளைங்க தானே மாமா, அது மாறிட போகுதா என்ன? நல்லா பேசுகிறீங்க தம்பி. தேவையான நேரத்துக்கு மட்டும் வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீங்க. உங்கள் இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க மாமா. இதோ அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட கொடுக்குறேன். சரிங்க தம்பி, கொடுங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்காங்க? பசங்க, சின்ன அண்ணா, சின்ன அண்ணி எல்லாரும் நலமா என்று அனைவரையும் நலம் விசாரித்தார் பார்வதி. அம்மாடி பார்வதி, போதும் போதும், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோயே. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ணா. சரிம்மா, அடுத்த வாரம் நம்ம ஊரில் திருவிழா வருது. நீங்கள் குடும்பத்தோடு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். 2 நாள் முன்னாடியே வந்துடணும், சரியா? கண்டிப்பாக அண்ணா. எங்களுக்கு அதை விட என்ன வேலை? ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இருமா, உங்கள் அண்ணி பேசணும்னு சொல்கிறா. கொடுங்க அண்ணா. ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பெரிய அண்ணி. அண்ணி, உங்கள் குடும்பத்தோடு நம்ம ஊர் திருவிழாவுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக வரோம் அண்ணி. சின்ன அண்ணி, அண்ணா 2 பேரையும் கேட்டதா சொல்லுங்கள். என் மருமகள் 2 பேரும் எப்படி இருக்காங்க? பெரியவ தூங்கிட்டு இருக்கா, சின்னவ இங்கே தான் பக்கத்தில் இருக்கா. இதோ தரேன், இருங்க. பூங்குழலி, இங்கே வாமா.
பார்வதி அத்தை பேசுகிறாங்க, பேசு. பெரியம்மா, நான் எப்படி பேசுறது? எனக்கு பயமாக இருக்கே. அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது, நம்ம அத்தை தானே, பேசுமா. என்னங்க, சதாசிவ அண்ணன் பொண்ணு இன்னும் பாரலைங்க, அப்படியே இருக்கா. அன்னைக்கு நம்ம பையன் தள்ளி விட்ட போது அழுதுகிட்டே உதட்டு பிதுக்கி நின்னாலே அதே மாதிரி தான் இருப்பா போல. பாருங்களேன், என்கிட்ட பேசுறதுக்கு கூட இப்படி பயப்படுறா என்று சொல்லி சிரித்தான் பார்வதி. ருத்ரன் தன் அம்மாவை ருத்ரதேவனாக மாறி முறைக்க அப்பா மகன் இருவரும் சிரித்து கொண்டனர். இருவரையும் முறைத்தான் ருத்ரன். டேய், போதுண்டா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அதையே ஞாபகம் வச்சுட்டு இருப்ப நீ என்று தன் மகனை அதட்டினார் ஈஸ்வரன். அவளையெல்லாம் என்னால் மறக்க முடியாதுப்பா என்றவன் அந்த குரல் யாருடையதாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே சென்றான். ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் அத்தை. மாமா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பாப்பா. அக்கா எப்படி இருக்கா? அக்கா நல்லா இருக்காங்க அத்தை. பெரியம்மாட்ட ஃபோனை கொடுக்குறேன் என்று ஃபோனை கொடுத்து விட்டு அங்கிருந்து ஓடியே விட்டாள் குழலி. சொல்லுங்க அண்ணி, சின்னவ பயந்த சுபாவம் கொண்டவ, உங்களுக்கு தான் தெரியுமே, இதுக்கு மேல் அவ பேசவே மாட்டா என்று பொதுவாக பேசினர். ருத்ரன் முரட்டு குணம் கொண்டவன், ஆனாலும் தன் மனதை கவரும் பெண்ணை தேடி வருகிறான். அனைவரிடமும் மிகவும் கடினமாக நடந்து கொண்டாலும் அவனின் நேர்மையின் காரணமாக அனைத்து இடத்திலும் அவன் நற்பெயருடன் வலம் வருபவன். இவன் கொடுக்கும் அன்பு கூட சூறாவளி காற்றாக சுழலும். தன் வருங்கால மனைவிக்காக அவன் இப்பொழுதே நகைகளையும் உடைகளையும் வாங்கி குவித்துள்ளான். கைலாஷ் மிகவும் அமைதியானவன், தேவைக்கு மட்டுமே வார்த்தைகளை உபயோகப்படுத்துபவன், அனைவரிடத்திலும் எப்பொழுதும் நற்பெயருடன் சுற்றி வருபவன். இவனை பார்க்கும் பெண்கள் அனைவருமே இவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு அதீத அழகை கொண்டவன். தன் அன்பில் இதம் தரும் தென்றலாக பிறரை குளிர வைப்பவன். அக்கா அக்கா, நான் உன் வருங்கால மாமியார்கிட்ட பேசினேனே, அவங்க எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க தெரியுமா? மாமாவும் நல்லா பேசுகிறாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, எப்போதான் உனக்கு கல்யாணம் நடக்குமோ, நான் ஆவலாக இருக்கேன் என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் பூங்குழலி. அடியே, ஏற்கனவே கொலை வெறியில் இருக்கேன், என்னை கடுப்பேத்தாத. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கொடு. அச்சுச்சோ, என்னக்கா இப்படி சொல்கிற? இப்போ தான் பொண்ணு பார்க்கவே வரப்போகிறாங்க, நீ ஏன் அதுக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குற? அடியே, ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் எனக்கு யோசனையாக இருக்குது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இப்படியெல்லாம் பேசாதாக்கா, பெரியம்மா பெரியப்பா கேட்டால் மனசு கஷ்டப்படுவாங்க தானே. உனக்கு புரியலை பூங்குழலி, எனக்கு அவனை தெரியும். அவன் சரியான முரடு. சின்ன வயசில் உன்னை பிடிச்சு தள்ளிவிட்டானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போதிலிருந்து எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது என்றதும் பூங்குழலிக்கு அந்த நிகழ்வு ஞாபகம் வர அரும்பு மீசையுடன் பார்வையில் அனல் தெறிக்க தன் எதிரில் நின்றிருந்தவன் தன்னை முறைத்ததும் தான் நடுங்கியதும் இப்போதும் நினைத்து பார்த்தாலும் அவள் உடல் அதிரத்தான் செய்தது. ஆனாலும் அவனை இவளால் வெறுக்க முடியவில்லை. அக்கா, அவர் என்னதானே தள்ளினாரு, அதுவும் வேணும்னே கூட தள்ளலையே. மாமாவும் அவரை அடிச்சிட்டாரு. நானே சும்மா இருக்கும்போது நீயே அதை மறக்காம இருக்க சொல்லு என்று கேட்டு சிரித்தாள் குழலி. உன்னை மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. உன்னை சின்ன வயசில் அடித்ததுக்காகவே நான் அவனை பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று பல்லை கடித்தாள் வான்மதி. அச்சோ, என்னக்கா நீ இப்படி பேசுகிற? அவர் அடிக்கலை, தெரியாமல் தள்ளிட்டாரு. இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியலை. நான் இப்படியோ இருந்துட்டு போகிறேன், நீ உன் வேலையை பாரு. அக்கா சொன்னா கேளு என அவள் பின்னே செல்ல வான்மதி அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். இப்படியாக 4 நாட்கள் கடந்தது. ஈஸ்வரன் குடும்பத்தினர் இன்று ஊருக்கு வருவதால் வீட்டை சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்திருந்தனர். குழலி, இப்போ எதுக்காக இவ்வளோ மெனக்கட்டுறீங்க? வரவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆட்களா? நான் அந்த ருத்ரனை ஓட ஓட விரட்ட போகிறேன் பாரு, அதுக்கு இவ்வளோ அலங்காரம் தேவையா? அச்சச்சோ அக்கா, என்ன சொல்கிற? அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத. அதெல்லாம் முடியாது. வரட்டும், அவனுக்கு இருக்கு. அவன் ஒரு நாள் கூட இங்கே தங்க மாட்டான் பாரு
என்று வில்லி போல் சிரித்தாள் வான்மதி. பூங்குழலி தன் பெரியம்மா பெரியப்பாவிடம் நடந்ததை கூறினாள். பாரு பாக்கியம், இதுக்கு தான் நான் சொன்னேன், இது சரி வரும்னு எனக்கு தோணலை. என்னங்க, எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். யாரு கண்டா உங்கள் ஆசைப்படி சின்னவனுக்கு நம்ம பெரிய பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி கூட இருக்குமோ என்னவோ என்றார் பாக்கியம். நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். அக்கா சொல்கிறத பார்த்தா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு எனக்கு தோணலை பெரியம்மா. அவங்க பெரிய பையனுக்கு ரொம்ப அமைதியான பொண்ணாக பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கட்டுமே. ஆமாம், உன்னை மாதிரியே அமைதியான பொண்ணாக இருக்கணும்டி. அப்போதான் அவனுக்கு மிரட்டவும் அடிக்கவும் வசதியாக இருக்கும். நான் மட்டும் அவனுக்கு மனைவியாக போனேன்னு வையேன், அவன் மண்டையை கண்டிப்பாக பிளந்துருவேன் என்று ஆவேசமாக கத்தினாள் வான்மதி. ஏய், என்னடி பேச்சு பேசுகிற? உனக்கு அவனை பிடிக்கலையா? விடு. அவன் கோவப்படுவானே தவிர ரொம்ப நல்லவன். அவன் வருங்கால மனைவிக்காக நகை துணிமணியெல்லாம் வாங்கி வச்சிருக்கானாம். அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் அதை உடனே செஞ்சு முடிப்பானாம். தான் அம்மா விட அன்பும் மரியாதையும் கொண்டவனும் கூட. அப்படிப்பட்டவன் எப்படி நீ கொடுமை பண்ணுவான் நீ நினைக்கிற என்று தன் மகளை வருத்தெடுத்தார் பாக்கியலட்சுமி. பெரியம்மா, நீங்கள் கோவப்படாதீங்க. அக்கா, என்னை விடவும் அமைதியான பொண்ணாக இருந்தால் தான் அவர் குணத்துக்கு சரி வரும்னு நீ நினைக்கிற. ஆனால் என்னை பொறுத்தவரை பொண்ணாக பிறந்தா எதையும் நாம் சாதிச்சு காட்டலாம். பெரியம்மா சொல்கிறத பார்க்கும்போது மாமா கோபக்காரரை தவிர கெட்டவர் கிடையாது. உனக்கு அவரை பிடிச்சு போச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுக்கா. நீ இப்படி தான் சொல்லுவ, ஆனால் அவரை உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கண் சிமிட்டினாள் பூங்குழலி. அதெல்லாம் எனக்கு அவனை பிடிக்காது. ஆமாம், என்ன சொன்ன? மாமாவா? லூசு மாதிரி உளராதடி. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவர் எனக்கு மாமா தானே. அடிங்கொய்யால யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற என்று தன் தங்கையை துரத்தி கொண்டு ஓட இவளும் வேகமாக ஓடினாள். அச்சச்சோ, பெரியம்மா பெரியப்பா, என்ன காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டு ஓடினாள் குழலி. ஓடாத குழலி, நில்லு. இருவரும் மாற்றி மாற்றி வீட்டையே சுற்றி சுற்றி ஓடினர். இவர்களை பார்த்து மனம் விட்டு சிரித்தார் விஸ்வநாதன். என் பொண்ணுங்க எப்போதும் கடைசி வரை இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் என்று மனதார அவர்களை வாழ்த்தினார். என்ன சொன்னீங்க? இப்படியே சந்தோஷமாக இருக்கணுமா? 2 பெண் பிள்ளைங்க மாதிரியா இருக்குதுங்க. இவ கூட சேர்ந்து இந்த சின்னதும் கெட்டு போயிடும் போல. அட போடி கூறு கெட்டவளே, நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. விடுடி, சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும். அது சரி. ஏய், எதுக்காக இப்படி 2 பேரும் ஓடி பிடிச்சிட்டு விளையாடுறீங்க? அவங்க வீட்டிலேருந்து வந்துட போகிறாங்க. அக்கா, மாமா வந்தா மாமாவை நீ பத்திரமா நல்லா கவனிச்சுக்கோ. அப்போ தான் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரு என்று கத்திக்கொண்டே ஓடியவள் எதிரே வந்தவனின் மீது இடித்து கீழே விழப்போனாள். விழப்போனவளை விழாமல் அவளின் இடுப்பை வளைத்து பிடித்தான் ஆடவன் ஒருவன்.